தனது உடன் பிறந்த தம்பி மரிய கிலோத் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கி வழக்கில் அமைச்சர் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தனது உடன் பிறந்த தம்பி மரிய கிலோத் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கிய வழக்கில் அமைச்சர் மரிய வில்சன் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாளை புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், இந்த வழக்கு தொடர்பான விவரம். தனது தம்பி மற்றும் தம்பியின் மனைவியை தாக்கிய வழக்கில் அமைச்சர் மரிய வில்சன் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளை கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சித்தார்த். வணக்கம் சித்தார்த், தொடர்பான விவரம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மரிய வில்சன் தற்போது தமிழக நிதியமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொழில் போட்டி காரணமாகவும் புதுச்சேரி ஈழ்நகரில் வசித்து வந்த தனது உடன் பிறந்த தம்பி மரி கிலோத் மற்றும் அவரது மனைவி கேரளன் ஆகியோருடன் தகராறு ஏற்பட்டது. இதில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மரி கிலோத் மற்றும் அவரது மனைவி கேரளின் ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அப்போது ஆய்வாளராக இருந்த பாலமுருகன் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தார். குறிப்பாக வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், சொத்திற்கு சேதம் ஏற்படுத்துதல், ஆபத்தான ஆயுதத்தால் காயம் ஏற்படுத்துதல், பெண்ணின் மானத்தை அவமதித்தல், கொலை மிரட்டல் மற்றும் கூட்டுச்சதி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் பாலமுருகன் வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த வழக்கானது புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணைக்காக பலமுறை வாய்தா வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சர் மரிய வில்சன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றப்பத்திரிகையை நேரில் பெற்றுக் கொள்வதற்காக நாளை புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் நிதியமைச்சர் மரிய வில்சன் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சேரலதன் உத்தரவிட்டுள்ளார். மாலதி, வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சித்தார்த்.